ஹாய் கைஸ், திஸ் இஸ் சஞ்சய் ஃப்ரம் எம்போரியோ ட்ரேடிங். நான் என்னோட ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்டர் ஃப்ளோ வந்து நான் கன்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ணுவேன். இதுதான் வந்து என்னோட டிமாண்ட் ஜோன். ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் வந்து எப்பவுமே வந்து ஒரு நல்ல சப்ளை இல்லைனா ஒரு நல்ல டிமாண்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும். இன்னைக்கு கேப் அப் ஆகிருக்கு அண்டு ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் பக்கத்தில் இருக்கிறதுனால திரும்பி நம்ம க்ளோசிங் கிட்டக்க வரும்போது அது ஒரு நல்ல டிமாண்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகும். பட் நம்ம ஜஸ்ட் ரேண்டமாக ப்ரைஸ் அங்கே வந்ததுக்கப்புறம் என்ட்ரு ஆகாமல் இந்த மாதிரி ஆர்டர் ஃப்ளோவில் வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரி ஆகிறது மூலயமா நம்மளோட வின்னிங் அக்யூரேசி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கண்டினியூஸாக வந்து ஓப்பனிங்லேருந்து 3 ரெட் கேண்டில் வந்துருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து 19K அக்ரெசிவ் செல் வால்யூம்ஸ் இருக்குது, பிட் சைடில் வந்து இருக்குது. பட் நமக்கு இங்கே பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்த அக்ரெசிவ் செல் ஆர்டர்ஸ்லாம் வந்து ஒரு பையர் வந்து அப்சர்வ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் கேண்டிலே வந்து இப்படி இருக்குது. இது என்னோடய ஃபஸ்ட் டைம். இது வந்து என்னோடய டிமாண்ட் ஜோன். அண்ட் இந்த டிமாண்ட் ஜோனில் பிட் சைடில் வந்து அதிகமான வால்யூம்ஸ் இருக்குது. தட் மீன்ஸ் அக்ரெசிவ் செல்லர்ஸோட வால்யூம்ஸ். அண்ட் அந்த ஆர்டர்ஸ் யாரோட மேட்ச் ஆகும்னா பையர்ஸோட, பாசிவ் பையர்ஸ், லிமிட் பையர்ஸோட ஆர்டர்ஸோட வந்து மேட்ச் ஆகும். ஸோ இங்கே அக்ரெசிவாக செல் பண்ணவங்க எல்லாம் வந்து ட்ராப் ஆகிட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக அவங்க பொசிஷன் வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டாக போயிட்டுருக்கு. அப்போனா அவங்க ஃபஸ்ட்டு எக்ஸிட் பண்ணணும் அவங்க பொசிஷனை. ஸோ அதுதான் வந்து ட்ராப். இப்போ ட்ராப்டு இங்கே அக்ரெசிவ் செல்லர்ஸ் ட்ராப் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறேன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல இவங்க செல் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் கீழே போகும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல யாரோ ஒரு பெரிய பையர் வந்து அந்த செல் ஆர்டர்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இப்போ அவங்க பொசிஷன் வந்து லாஸில் போயிட்டுருக்கு. அவங்க பொசிஷன் வந்து நெகட்டிவில் போயிட்டுருக்கு. அதனால அவங்க எக்ஸிட் பண்ணி ஆகணும். நம்ம இங்கே எப்படி என்ட்ரு ஆகிருக்கலாம்னா, நம்ம எப்பயும் என்ன பண்ணுவோம், நம்மளோட டிமாண்ட் ஜோனில் வந்து பை பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல அப்படி பண்ணாமல் இந்த வால்யூம்ஸ் பார்த்துட்டு நம்ம இந்த இடத்துல செல்லர்ஸ் ட்ராப் ஆகுறாங்க, அவங்க எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இப்படி கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நம்ம என்ட்ரு ஆகணும். நம்ம ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளோட வின்னிங் அக்யூரேசி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்டு நமக்கு வந்து அடிஷ்னல் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இப்போ நான் வந்து நார்மல் கேண்டில்ஸ்டிக்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறேன், இப்படி ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் கான்ஃபிடென்ட்டாக வந்து ட்ரேட் பண்ண முடியாது. நான் ஃபுட் பிரிண்ட் சார்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெறும் கேண்டில்ஸ்டிக்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணும்போது எனக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுற மாதிரியே இருந்துச்சு. என்னால் கான்ஃபிடென்ட்டாக என்னோடய ட்ரேட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ண முடியாது. பட் நான் ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு அந்த ஃபீலிங் இல்லை. ஏன்னா என்னால் எக்ஸாக்டாக வந்து பார்க்க முடியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில். எங்கே பை பண்ணுறாங்க, யார் செல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுதான் வந்து டே ஹை. இப்போ நம்ம இந்த மூவ் எப்படி கேப்சர் பண்ணியிருக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இது நம்ம எப்படி கேப்சர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்க்க வேணாம். இங்கே என்ன நடந்திருக்கு, இங்கே எதனால் வந்து இங்கே ப்ரைஸ் வந்து இப்படி ஃபால் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நமக்கு ரீசன் கிடைக்கும். இப்போ இதுதான் வந்து ஆல்மோஸ்ட் இது நியர் டே ஹை தான் இது. இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு அரவுண்டு எக்ஸாக்டாக 10:24 கேண்டிலில் நமக்கு 14K வால்யூம் இருக்குது. எங்கன்னா அக்ரெசிவ் பையர் சைடில் இருக்குது, ஆஸ்க் சைடில் இருக்குது. அண்ட் இதுக்கு ப்ரீவியஸ் கேண்டிலில் வந்து 20K வால்யூம் இருக்குது, ஆஸ்க் சைடில் இருக்குது. இதெல்லாம் வந்து அக்ரெசிவ் பையர்ஸோட வால்யூம்ஸ். அது யாரோட மேட்ச் ஆகும்னா லிமிட் செல்லர்ஸ், பாசிவ் செல்லர்ஸோட வந்து மேட்ச் ஆகும். நீங்கள் இந்த இடத்துல என்ன நோட்டீஸ் பண்ணணுன்னா, ஜஸ்ட் நம்ம அக்ரெசிவ் பைஸ் அண்ட் செல்ஸு அப்படி மட்டும் பார்க்காம, பை ஆர்டர், செல் ஆர்டர்ஸ் மட்டும் பார்க்காம, கேண்டில் அங்கே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா எங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த 20K வால்யூம்க்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே அக்ரெசிவாக பை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போனா இந்த இடத்துல அக்ரெசிவாக பை பண்ணவங்கெல்லாம் வந்து ட்ராப் ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எக்ஸாக்டாக பாருங்கன்னா அங்கே ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கேன். ப்ரைஸால் அதுக்கு மேலே வந்து போக முடிஞ்சிருக்காது அவ்வளோ சீக்கிரமாக. இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4 டைம்ஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு. இங்கே ஒரு 4 டைம்ஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் திரும்பி இங்கே ஒரு டைம் ரிஜெக்ட் ஆகிட்டு, அப்புறம் இந்த விக் ஹை இதுக்கிட்ட போயிட்டு திரும்பி அங்கேயும் ரிஜெக்ட் தான் இருக்குது. இப்போ எதனால் ப்ரைஸ் அங்கே போகும்போது ரிஜெக்ட் ஆகுதுன்னா, அங்கே இருக்க செல்லர்ஸ், அங்கே இருக்க செல் வால்யூம்ஸ், ப்ரீவியஸாக இங்கே வந்திருக்க செல்லர்ஸ் வந்து திரும்பி அங்கே வந்தோன்னே அவங்க செல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல மூவ் டவுன் சைடு கிடச்சிருக்கு நமக்கு. அண்ட் திரும்பி எக்ஸாக்டாக எங்கே வந்திருக்குன்னா, எங்கே எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்திருக்குன்னா இந்த இடத்துல. இது நான் என்னடா டேர்னிங்லலாம் திரும்புகிற ரிவர்சல் பாயிண்ட்லலாம் லைன் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்காதீங்க. இது வந்து நான் ஆக்சுவலாக நான் மார்க் பண்ணியிருக்க லைன்ஸ் இது மாதிரி தான் நான் மார்க் பண்ணுவேன். என்கிட்ட லேர்ன் பண்ணவங்களுக்கு தெரியும், நான் இப்படி தான் வந்து மார்க் பண்ணுவேன். இந்த மாதிரி இதில் இந்த ஸ்டார்டிங் பிரேக் அவுட் இதில் வந்து நான் மார்க் பண்ணுவேன் ஒரு லைனாக. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் வந்து நான் மார்க் பண்ணுவேன். அது மாதிரி இன்னும் சில மெத்தட்ஸில் நான் மார்க் பண்ணுவேன் என்னோடய ஜோன்ஸ். அண்டு இப்படி தான் வந்து என்னோடய ட்ரேட்ஸ் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். பேசிக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன் மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் லிமிட் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட வால்யூம்ஸ் பார்த்து நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடய ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவேன். நீங்கள் ஆர்டர் ஃப்ளோ பற்றி இன்னும் டீட்டெயிலாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா,
என்னோடய வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க் யூ.